இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழக தேர்தல் களம், எதிர்பாராத திருப்பங்களும் அதிரடி மாற்றங்களும். டிவிக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. விஜய் அலை, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அல்ல பல ஓட்டு. இதற்கு பின்னணியில் உளவுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் கொடுத்த தேர்தல் தரவுகள் அடிப்படையில் குறிப்பாக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி என இரு தரப்புக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சில புதிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசியலில் விஜய் வேவ் ஒரு கள ஆய்வு. விஜய் அவர்களின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக கருதப்படுகிறது. வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்ற கோரிக்கையை தாண்டி பல பாரம்பரிய அரசியல் குடும்பங்களிலிருந்தே ஓட்டுகள் பிரிந்துள்ள செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. 30-40 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களித்த குடும்பங்களில் கூட இணைய தலைமுறையினர் இந்த முறை மாற்றத்தை விரும்பி தேவகவிற்கு வாக்களித்துள்ளதாக கூறப்படுகிறது. வேட்பாளர் முகம் தெரியாத வெற்றி. இந்த தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வாக்காளர்கள் வேட்பாளர் யார் என்று கூட பார்க்காமல் விஜய்க்காக அல்லது விசில் சின்னத்திற்காக வாக்களித்துள்ளதாக கள ஆய்வுகள் கூறுகின்றன. இது ஒரு தனி மனிதருக்கான அலையை தாண்டி ஒரு மாற்றத்திற்கான எழுச்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கழகங்களின் கோட்டைகளிலும் இந்த ஓட்டு பிரிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஸ்ட்ராட்டஜிகளின் கணக்குகளும் எதிர்காலமும். தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஒவ்வொரு பூத்திலும் பதிவான வாக்குகளின் தரவுகளை சேகரித்து வருகின்றனர். கடந்த 2021 தேர்தலைப் போலவே இந்த முறையும் மிக துல்லியமான கணிப்புகள் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த ரிப்போர்ட்டுகள் சாதகமாக இல்லாததே தலைவர்கள் தற்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு. முடிவுகளுக்காக காத்திருக்கும் இந்த வேளையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சில இடங்களில் மர்மமான முறையில் ஆம்புலன்ஸ் நடமாட்டம் போன்ற செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. இது போன்ற எந்தவிதமான முறைகேடுகளுமின்றி மக்களின் உண்மையான தீர்ப்பு வெளிவர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் இரு கழகங்களுக்கும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஆக இருக்குமா, அல்லது வழக்கம் போல் திராவிட கழகங்கள் தங்கள் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ளுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.